வணக்க மக்களே, கத்தரிக்காயும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளும். கத்தரிக்காயில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள், மிகச்சிறந்த மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்குதுங்க மக்களே. கத்தரிக்காய் பலருக்கும் பிடித்தமான ஒன்று. ஆனால் சில நபர்களுக்கு கத்தரிக்காய் பார்த்தீங்கன்னா பிடிக்காது. ஆனால் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சில பேருக்கு கத்தரிக்காய் சாப்பிட்டாலே உடம்பு சூடாகிடும், அவங்களுடைய உடலில் அலர்ஜியெல்லாம் வந்துடும். அப்போது கத்தரிக்காய் யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, கத்தரிக்காயில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, கத்தரிக்காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் அளித்து எந்த நோய்களை குணப்படுத்துது அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்பு பலம் பெற நீங்க கத்தரிக்காய் எடுத்துக்கலாம் மக்களே. கத்தரிக்காயில இரும்பு மற்றும் கால்சியம் சத்து இருக்கு. அதனால கத்தரிக்காயை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய போன் எலும்புகள் ரொம்பவே பலம் பெறும், ஸ்ட்ராங் ஆகிடும். சிறு வயதிலிருந்து எலும்பு பிரச்சனை வருது, வயதானவர்களுக்கு கூட போல எலும்பு தேய்மானம் அடையுது. ஸோ இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கத்தரிக்காயை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு வராமல் நீங்கள் தடுக்கலாம். இந்த பிரச்சனையும் நீங்கள் கத்தரிக்காய் எடுத்துக்கும் போது குணப்படுத்திக்கலாம். ரத்த சோகையை தடுக்கும் கத்தரிக்காய் மக்களே. கத்தரிக்காயில் கால்சியம் சத்து இருந்திருக்கு. இதனால் ரத்த சோகை வராமல் தடுக்கும். ரத்த சோகை உள்ளவர்கள் கத்தரிக்காய் சாப்பிடுவதால் ரத்தத்துடைய புரதமான அந்த ஹீமோகுளோபினுடைய அளவை அதை அதிகரித்து அனிமியான்னு சொல்லப்படக்கூடிய ரத்த சோகையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடுத்து நிறுத்துது. அதே போல் அனிமியா நோயை நீங்கள் குணப்படுத்திக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் கத்திரிக்காய் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. உடல் எடை குறையிறதுக்கு நீங்கள் கத்திரிக்காய் எடுத்துக்க மக்களே. ஸோ உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக கத்திரிக்காயை உங்களுடைய டயட்டில் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயில் கொலஸ்ட்ரால் குறைவாகவும் நார்சத்து அதிகமாகவும் இருக்குது. இதனால் உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க கத்திரிக்காய் உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக நீங்கள் கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு உடல் எடை குறைஞ்சிருக்கிறத ஆரோக்கியமான முறையில் அதுவும் உடல் எடை குறைஞ்சிருக்கிறத நீங்கள் உணர்வீங்க கத்திரிக்காய் எடுத்துக்கும் போது. இதய பிரச்சனையை சரி செய்ய கத்திரிக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களே. கத்திரிக்காயில் கொழுப்பு குறைவாக இருக்கிறதால இதய பிரச்சனை வராமல் தடுக்கப்படுகிறது. இதய பிரச்சனை உள்ளவர்கள் கூட இந்த கத்திரிக்காய் சாப்பிடக்கூடிய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம். அந்த பிரச்சனை குணமடையும். நினைவாற்றலை உங்களுக்கு அதிகரிக்கணுமா அப்படின்னா நீங்கள் கத்திரிக்காய் எடுத்துக்கணும் மக்களே. கத்திரிக்காயில் பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. இதனால் உங்களுடைய உணவில் கத்திரிக்காயை சேர்த்துக்கொள்வதில் நினைவாற்றலை நீங்கள் அதிகரிக்கலாம். பலருக்கும் இப்போல ஞாபக மருதி இருக்கும். குழந்தைகளோட நினைவாற்றலை கூட அதிகரிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா கத்திரிக்காயை அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்கிறது மூலமாக நம்மளுடைய மூளையினுடைய செயல்திறன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிக்கும். எந்த விதமான வேலையும் நம்ம மறக்காமல் செய்வோம். குழந்தைகளோட நினைவாற்றல் அதிகரிப்பதன் மூலமாக அவங்களுடைய தங்களுடைய கல்விகளையும் சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த விஷயத்திலையும் அவங்க சிறப்பாக செயல்படலாம். ஸோ அதனால் கத்திரிக்காயை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் மக்களே. கத்திரிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் மாங்கனீஸ் நிறைந்திருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களை பாதுகாக்குது மற்றும் நோய்களில் இருந்து எதிர்த்து போராட உதவிகரமாக இருக்கு. புற்றுநோய் செல்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது இந்த கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் மக்களே. ஸோ இப்படிப்பட்ட நிறைய மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய கத்தரிக்காய் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் கத்தரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ கத்தரிக்காயை சாப்பிட்டாலே என்னுடைய உடம்பு ரொம்ப சூடாகிடும் அப்படின்னு சொல்கிறவங்கள கத்தரிக்காய் எடுத்துக்க தேவையில்லை. ஸோ மற்றவங்க பார்த்தீங்கன்னா கத்தரிக்காயை அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ஒரு சில பேருக்குள்ள கத்தரிக்காய்க்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட உடனே அலர்ஜியெல்லாம் வரும். அவங்களாம் கத்தரிக்காய் எடுத்துக்காதீங்க. நன்றி மக்களே.